to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. வாழ்க்கையில வெற்றி அடையிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு நம்ம 3 முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு, நம்ம செய்யற வேலை என்ன அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ரெண்டாவது, அந்த வேலையை விரும்பி செய்யணும். மூணாவது முக்கியமான விஷயம், தன்னம்பிக்கையோட அந்த வேலையை செய்யணும். தன்னம்பிக்கையோட போராடினவங்க தோத்து போனதா சரித்திரம் கூட கிடையாது. சோ தன்னம்பிக்கையோட போராடுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, நம்ம எத்தனையோ ஸ்கூல் பார்த்திருக்கோம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம கேபிட்டலான டெல்லியில மெட்ரோ ரயில் பாலத்துக்கு அடியில ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ப முடியுதா என்ன? மெட்ரோ ட்ரெயினோட பிரிட்ஜுக்கு கீழே ஒரு ஸ்கூலா? யார் சுவாதி ஸ்கூல் அங்க கட்டினது? எஸ், ஆக்சுவலா அது வந்து நார்மலான ஸ்கூல் இல்ல, ஒரு ஓபன் ஸ்கூலிங். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருக்கிற பசங்களுக்கான ஒரு ஸ்கூலிங் தான் அது. ஓகே, சோ கேள்விப்படும் போதே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. சரி, யாரால இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது? லக்ஷ்மி சந்திரா அப்படிங்கிற ஒருத்தவர் தான் இந்த ஸ்கூலிங் ஆரம்பிச்சிருக்காரு. பேசிக்கா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, அவர் சின்ன வயசுலயே ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி. அவங்களோட குடும்பம் வந்து வேலை காரணமா வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்களா, ஒரு பிளேஸ்ல வந்து ரொம்ப நாள் ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. சோ அதனால வந்து அவருக்கு நிரந்தரமா ஸ்கூல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு. சோ அந்த ஒரு ஏக்கம் தான் இந்த மாதிரி ஒரு ஓபன் ஸ்கூலிங் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அவருக்குள்ள வந்திருக்கு. கிரேட்ல தாம் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணமே ஒரு மிக சிறந்த எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்பத்துல இருந்து இந்த ஸ்கூல் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு? 2010ல தான் டெல்லியில இந்த ஸ்கூல் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ஸ்கூலுக்கு வந்து அவர் வச்சிருக்கிற பேரு பார்த்தனா இலவச பள்ளி பாலத்துக்கு அடியில படிப்பகம் அப்படிங்கிற ஒரு பேர் தான் வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான, அதுவும் ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன தெரியுமா, அங்க ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோர் வச்சிருக்கிற ஒருத்தர், அதாவது ராஜேஷ் சர்மா அப்படிங்கிறவர் தான் இவரோட இனிஷியேட்டிவ் பார்த்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பாலத்துக்கு அடியில இருக்கிற ஒரு சுவரை வந்து பிளாக் போர்டா கன்வெர்ட் பண்ணி, அதை பெயிண்ட் பண்ணி பிளாக் போர்டா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்ல. அதாவது கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா அந்த பாலத்துக்கு அடியில இவர் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காரு. இப்ப இந்த பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போய் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு, இல்ல பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செலவுமே ஏத்துக்க முடியாத மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா? கண்மணி, இதோட டைமிங்ஸ் பார்த்தனா ஜஸ்ட் 3 hours 9 o'clock இருந்து 12 o'clock வரைக்கும் தான். அது மட்டும் இல்லாம இப்ப 300 ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிக்கிறாங்களாம். லக்ஷ்மி சந்திரா மாதிரி ஊர்ல ஒருத்தர் இருந்துட்டா கூட போதும், அந்த இடத்துல படிக்காதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பா எல்லாருக்குமே கல்வி அறிவு கிடைச்சிடும். சோ நிஜமாவே ஒரு நல்ல செயலை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. சோ லக்ஷ்மி சந்திராக்கு நம்மளுடைய சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு முதல் பகுதியான யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவை யோகாலர். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆசனா ஹேர் லாஸ் பத்தி தான். ஹேர் growth. இது வந்து முடி உதறது, முடி வளர்றது எப்பவுமே கெரட்டினை பொறுத்து, அதாவது உங்களோட ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, எவ்வளவு விட்டமின்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களோட ஹேர் growth, டெக்ஸ்சர் அதெல்லாமே இருக்கு. ஸோ இது பார்க்க போனீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்க்கு என்ன தேவை? டெய்லி நான் எண்ணெய் வச்சுக்கிறேன், ஆனா ஹேர் growth மட்டும் ஆக மாட்டேங்குதுன்னா நோ. எண்ணெய்க்கும் முடிக்குமே சம்பந்தமே இல்லை. அது ஸ்கேல்ப் உள்ள போய் வேலை பண்றது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நீங்க என்ன உட்கொள்றீங்களோ அதுதான் உங்களோட பாடியில விட்டமின், புரோட்டீனை கரெக்டா சீரமைச்சு உங்க ஹேர் growthையும் பார்த்துக்கும். நீங்க உங்களோட ஹேர் growth செக் பண்ணணும்னா பிரெக்னென்ட் லேடிஸை பாருங்க. 9 monthsக்கு கரெக்டான ஒரு டயட் இருக்கும் அவங்களுக்கு. அந்த கரெக்டான டயட்ல என்னென்ன விட்டமின் அண்ட் புரோட்டீன்ஸ் தேவையோ அதை அவங்க கரெக்ட் டைம் டு டைம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த ஹேர் growth கரெக்டா இருக்கும். லென்த், பிரெத் வைஸ் அந்த ஹேரோட டெக்ஸ்சரே அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட டயட் மாறுறதுனால அந்த ஹேர் ஃபாலும் கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா இருந்தா உங்களோட ஹேர் growth கரெக்டா இருக்கும். எஸ்பெஷலி ட்ரை ஃப்ரூட்ஸ். நீங்க பதாம், பிஸ்தா, அப்புறமா உளுந்த திராட்சை, வெரி குட். ஆனா அந்த உளுந்த திராட்சை நீங்க அதை ஊற வச்சுதான் நீங்க சாப்பிடணும். ஊற வைக்காம அப்படியே வாயில டெய்லி போட்டுக்கும் போது ஒரு கைண்ட் ஆஃப் ஹீட் ஏற்படும். அது உங்க உடம்புக்கு சில டைம்ல ஒத்து போகாம இருக்கும். அதனால நீங்க ஒரு கிண்ணில அந்த கொஞ்சம் உளுந்த திராட்சைய நீங்க ஊற வச்சு நீங்க அதை சாப்பிடும் போது அந்த விட்டமின்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஹேருக்கும் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா சசங்காசனா. சசங்காசனா உங்களோட ஹேர் growth ரொம்பவே கரெக்டா ரெகுலரைஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே இருக்கும். அண்ட் ஹேர் ஃபாலுக்கும் இது வந்து கரெக்டா அந்த ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்றதுக்கும் அந்த ஹேர் growth இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பண்ணலாம். ஒரு 5 minutes. ஏன்னா இது வந்து அந்த தலை வந்து தரையில படும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிடினஸ் இருக்கும். ஸோ ஹை பிபி இல்ல லோ பிபி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 1 minute இல்ல half seconds பண்ணிட்டு
எழுந்துக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்க அந்த ஆசனாவை பண்ணலாம். சோ நான் இப்போ சசங்காசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சசங்காசனானா ராபிட். சசானா இட்ஸ் a Sanskrit word for rabbit, முயல். சோ அந்த முயல் ஆசனா தான் இத நாங்க சொல்வோம். சோ சசங்காசனா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மேட்ல இந்த இப்படி நீங்க நார்மலி வஜ்ராசன்ல உட்கார்ற மாதிரி தான் பாலாசனா போற மாதிரி மெதுவா உங்க கைகளை தரையில வச்சு மெதுவா நீங்க உங்க உச்சி தலை, அதாவது உச்சி தலைய உங்க தரையில தொடுற மாதிரி, அதாவது முட்டிக்கு பக்கத்துல, ரொம்பவும் முன்னாடி போய் வச்சுக்க வேண்டாம். இந்த தலைகளை கொஞ்சம் முட்டிக்கு பக்கத்துல வச்சுக்கிறது பெட்டர். சோ இந்த மாதிரி முட்டிக்கு பக்கத்துல உட்காரும் போது உங்க ஹிப் எழும்பும். இந்த மாதிரி ஹிப் எழுக்கும் போது உங்க கைகள் அந்த ஹீல போய் தொடும். இந்த மாதிரி ஹீல தொட்டுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே, அண்ட் மெதுவா நீங்க அப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சசங்காசனா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ மெதுவா உங்க கைகளை வச்சு உங்க உச்சி தலைய கீழே தொடுற மாதிரி பண்ணிக்கிட்டு உங்க கைகளை ஹீல்ல பிடிச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே, உங்க இடுப்பு பகுதி எழுந்து இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அண்ட் மெதுவா நீங்க உங்க பாடியை நீங்க மெதுவா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெதுவா நீங்க வரலாம் மேல. டிரெக்ட்லி ஆசனா பண்ணதுக்கு அப்புறமா டிரெக்ட்லி மேல வராதீங்க. உங்களுக்கு ஒரு கிடினஸ் இருக்கும். உங்களுக்கு பிபி பிரச்சனை இருக்கோ இல்லையோ இந்த கிடினஸ் எல்லாருக்குமே காமன். சோ அதனாலதான் மெதுவா நீங்க அந்த பாலாசன் பொசிஷன்லயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா மெதுவா மேல வரும்போது உங்க மூஞ்சில அந்த பிரஷர் இருக்காது. சோ நீங்க இன்னைக்கு சசங்காசனா பாத்தீங்க. இதை நீங்க லோ பிபி ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் இருந்தா நீங்க பண்ணுங்க. ஆனா 1 minute 2 minutes அதுக்கப்புறமா பாலாசன்ல ரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் 1 minute 2 minutes பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி நீங்க சசங்காசனா பண்ணும்போது அந்த ஹேர் லாஸ் பிரச்சனை, ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளவு புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் உங்க தலைகளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த பிளட் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்றதுக்கு இந்த சசங்காசனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க சசங்காசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, லக்ஷ்மி சந்திரா மாதிரியான மனிதர்கள் தான் நம்ம சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்துறாங்க இல்லையா? ஆமா கண்மணி, உள்ளங்களுக்கு உதவிகரமா இருக்கிறது தான் நம்மளோட கடமை இல்லையா? சரி, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மார்னிங் கஃபேல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம சிங்கார சென்னையில புதுசா இன்னொரு ஏர்போர்ட் வரப்போகுது தெரியுமா? புதுசா இன்னொரு ஏர்போர்ட்டா? அந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல வந்து கிரீன் ஃபீல்டுன்னு ஒரு ஏர்போர்ட் வரப்போறதா ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை பத்தி என்ன சொல்ற? இல்ல இது அந்த ஏர்போர்ட் கிடையாது ஸ்வாதி. இது வந்து ஒரு பிரைவேட் ஏர்போர்ட். சோ இந்த ஏர்போர்ட் எங்க வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துக்கும் மாமண்டூருக்கும் நடுவுல தான் இடம் பெற போகுது. பிரைவேட் ஏர்போர்ட்னா பிரைவேட் ஃபிளைட்ஸ் மட்டும் வந்துட்டு போற ஒரு ஏர்போர்ட்டா, இல்ல நார்மலா எல்லா ஃபிளைட்ஸும் வரும் பட் பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கீழ இருக்கா? இல்ல, இன்னும் இந்த மாதிரியான தகவல்கள் எதுவுமே அவங்க வெளியிடல. இப்ப முதல் கட்ட வேலையா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கான இடம் பார்த்து வச்சுட்டாங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கான மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 acres. வாவ். சோ இப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? இல்ல, இன்னும் கவர்மெண்டோட பெர்மிஷன் கிடைக்கல. ஆனா கூடிய விரைவில் பெர்மிஷன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலா கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டே வந்து நிறைய பேரால கைவிடப்பட்டு ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருந்தது. பட் இந்த மாதிரி புது ஏர்போர்ட்டுக்கு வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஆனா இப்போ இந்த ஏர்போர்ட் பத்தி என்ன பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுராங்கத்துக்கு பக்கத்துல தான் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா பறவைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. ஆனா இன்னும் இந்த ஏர்போர்ட்டுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வரல. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் வர்றது வந்து இன்னும் அபிஷியலி கன்ஃபார்ம் ஆகல. சோ அபிஷியலி இது கன்ஃபார்ம் ஆனாதான் இந்த ஏர்போர்ட்டுக்கு வரவேற்பு இருக்கா இல்ல எதிர்ப்பு இருக்கா அப்படிங்கறதே நமக்கு தெரிய வரும். ஓகே, சோ சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க. இந்த தகவலோட அடுத்த பகுதி என்னங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா. நம்ம ஜெனரலா இப்போ ஹக்கிங் ஒருத்தவங்க பண்ணும்போது எப்படி அதை டிஃபெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டோம். அந்த ஹக்கையும் மீறி ஒருத்தவங்க நம்மள கிஸ் பண்ண வரும்போது எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சில டெக்னிக்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட கிறிஸ்டினா இருக்காங்க. வெல்கம் கிறிஸ்டினா.
ஓகே, ஸோ ஒருத்தவங்க ஹக்கையும் மீறி நம்மளை கிஸ் பண்ண வர ட்ரை பண்றாங்க அப்படின்ற போது நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க கிஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ ஜஸ்ட் நம்ம இங்க ஹேண்ட் அகேன். ஸோ இந்த ஹேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாக், இங்க ஒரு பிளாக். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நீங்க இப்போ அப்ளை பண்ண போறீங்க. ரெடி? ஸோ எப்பவுமே இங்க இங்க பார்ட்ல தான் நெருங்க ட்ரை பண்ண போறாங்க. ஸோ இந்த பார்ட்ல நீங்க இப்படியும் அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியும் புஷ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான டெக்னிக் தான், நீ ட்ரை பண்ணி பாரு. இப்போ கிஸ் பண்ணுங்க. எஸ். ஸோ மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட வராங்க அப்படின்னா நம்ம பிளாக் பண்ண வேண்டியது இந்த பார்ட் தான், கரெக்டா? ஸோ இந்த பார்ட்ல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் உங்க ஹேண்டை இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வச்சே நீங்க அட்டாக்கும் பண்ணிக்கலாம், கூட இது சப்போர்ட் இருக்கு அப்படின்றனால இதுல புஷ்ஷும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டெக்னிக் பார்க்கலாம். இன்கேஸ் அந்த இன்டென்ஷனோட அவங்க வராங்க அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் அவங்க விஷனை நீங்க பிளாக் பண்றீங்க, அதுக்கப்புறம் இங்க அட்டாக் பண்றீங்க. ஸோ இப்படி பண்ணும் போதும் வந்துட்டு நீங்க இந்த விஷயத்துல இருந்து ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதுல மெயினா பண்றது என்ன அப்படின்னா அவங்கள வந்து உங்களுக்கு வந்து அவே கொஞ்சம் ஜஸ்ட் விலகி வைக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து இது எல்லாத்துலயுமே வந்துட்டு மெயினா அவாய்ட் பண்றதுக்கு நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். இப்போ அடுத்து தேர்ட் டெக்னிக் போலாம். இப்போ கிஸ் பண்ண வராங்க இல்ல நெருங்க ட்ரை பண்றாங்க, அந்த இதுல இப்படி பிளாக் பண்றது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ பிளாக் பண்றதோட புஷ் பண்றதுக்கு பதில் இப்படி நீங்க ஸ்லாப் பண்ணி அட்டாக் பண்ணலாம். அகேன். ஸோ இங்க இருக்கு, இங்க இருக்கு. வாண்ட் டு ட்ரை? ஸோ இப்போ வரோம். எஸ் எஸ். ஸோ இதுவுமே வந்துட்டு ஜஸ்ட் இந்த டபுள், இந்த விஷயமே எல்லாருமே பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ இந்த டபுள் ஸ்லாப் டெக்னிக் இதை யூஸ் பண்ணியும் வந்துட்டு நீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஃபைனலா ஒரு டெக்னிக் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இப்படி பிளாக் பண்றீங்க. ஸோ அவங்க நல்லா நெருங்க ட்ரை பண்றாங்க, இப்படி பிளாக் பண்றீங்க, இப்படி பிளாக் பண்ணிட்டு இப்படி. ஸோ இது கொஞ்சம் லைக் டிஃபிகல்ட் அப்படின்றத விட கொஞ்சம் அவங்களுக்கு ஹார்ம் பண்ணக்கூடிய டெக்னிக் தான். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணும் போதுமே கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வராங்க, இங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, இங்க பிளாக் பண்ணிட்டு இப்படி அட்டாக் பண்றீங்க. ஸோ இது அட்டாக் ஆச்சு அப்படின்னாலே வந்துட்டு இந்த இயர் பார்ட்ன்றது வந்து நோஸ், இயர், ஐஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்ஸ். ஸோ அதுல வந்து நம்ம லைட்டா அட்டாக் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்துட்டு ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஒருத்தவங்க நம்ம ஹக் பண்ண வராங்க, அதையும் மீறி நெருங்க ட்ரை பண்ணி இல்லை கிஸ் பண்ண வராங்க அப்படின்னா எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4 எஃபெக்டிவ் சிம்பிள் டெக்னிக்ஸ் பார்த்தோம். இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு செஷன்ல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். கண்மணி, இந்த மாதிரி புது ஏர்போர்ட்ஸ்லாம் வரது நல்ல விஷயம் தான், அதை நம்ம கண்டிப்பா வரவேற்கணும். ஆனா இந்த மாதிரி பறவைகள் சரணாலயம் வந்து பாதிக்கப்படாம இருக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம வந்து கவனத்துக்கு வச்சுக்கணும் இல்லையா? ஆமா சுவாதி, இந்த மாதிரி ஏர்போர்ட்னு இல்ல, மனிதர்களால கண்டுபிடிக்கிற மத்த எந்த படைப்புகளும் சரி, மனிதர்களுக்கோ சரி மற்ற உயிரினங்களுக்கோ தீங்கு விளைவிக்காததா இருக்கணும் அப்படிங்கறத எப்பவுமே நம்ம எண்ணத்துல வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுறது எல்லாருக்குமே நல்லது. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம மார்னிங் கஃபேல தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஜெனரலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பழைய கேஸ் எல்லாம் எடுத்து விசாரிப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கேஸ் எல்லாம் எடுத்து விசாரிப்பாங்க நீ நினைக்கிறேன்? வருஷத்துக்கு முன்னாடினா என்ன, ஒரு 30ல இருந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேஸ் எடுத்து விசாரிப்பாங்க. இல்ல அதுக்கும் மேல பழைய கேஸ்னா அதுல விசாரிக்கிறதுல பாயிண்டே கிடையாது. ஏன்னா அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்க உயிரோட இருப்பாங்களா இல்லையாங்கிறதே டவுட் தானே. அப்ப நான் சொல்ல போற இன்சிடென்ட் வந்து கண்டிப்பா உனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். 1991ல வந்து பார்த்தனா இட்டாலியில ஆல்ப்ஸ் மவுண்டன் இருக்குல்ல, சோ அங்க வந்து ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த டெட் பாடி யாருன்னு பார்த்தனா 5300 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த பனி மனிதனுடைய ஒரு சடலமா. 5300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பனி மனிதனுடைய சடலமா? இத்தனை வருஷமா எப்படி அந்த சடலம் அங்க பாதுகாப்பா இருந்திருக்கு? ஆக்சுவலா பனிக்குள்ளேயே வந்து அது புதஞ்சு இருந்ததுனால அந்த சடலத்துக்கு எதுவுமே ஆகல. அந்த சடலத்துக்கு வந்து ஒட்சி அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. அண்ட் 2001ல வந்து மறுபடியும் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போதான் தெரிஞ்சது ஒட்சி முதுகுல வந்து ஒரு அம்பு பாஞ்சிருந்துதான். சோ அதை வச்சு வந்து இது ஒரு கொலையா இருக்கும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. இந்த பனி மனிதனுடைய கதையை கேட்கும் போதே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குல்ல. சரி, இப்போ இந்த கேஸை மறுபடியும் எடுத்து விசாரணை செய்ய போறாங்களா என்ன?
ஆமா, அதுக்காக தான் ஸ்பெஷலா புலனாய்வு அதிகாரிகள் எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓ, இப்ப இந்த அதிகாரிகள்லாம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்களா, இல்ல விசாரணை முடிஞ்சிருச்சா? ஏதாவது ஒரு ஹிண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா? அவங்களுக்கு என்ன ஹிண்ட் கிடைச்சிருக்குன்னா, ஒட்சி வந்து சாகிறதுக்கு முன்னாடி நிறைய நான்வெஜ் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்ப யாரும் வந்து அவரை பின்னாடி வந்து தாக்கியிருக்காங்க. சோ உடனே அவர் அங்கேயே இறந்துட்டாரு. அவருக்கு பக்கத்துல பார்த்தோன்னா நிறைய கோடாரி எல்லாம் விழுந்திருக்கு. சோ அதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து திருட்டுத்தனமான ஒரு செயலா இல்ல, ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு வேணும்ட்லயே செஞ்ச ஒரு கொலை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது 5300 வருஷத்துக்கு முன்னாடி கூட பகைக்காக ஒருத்தர் கொலை செய்யற அளவு கூட துணிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. கேட்கும் போதே கொஞ்சம் த்ரில்லர் மாதிரி தான் இருக்கு. இந்த த்ரில்லிங்கான ஸ்டோரியோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் அண்ட் குட் மார்னிங். ஆல்ரெடி நம்ம சம்மருக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க போதுன்னு இருக்குது. ஸோ இந்த சம்மர் என்ன ஸ்கின் கேர் டிப்ஸ் நம்ம பண்ணலாம் டு ப்ரிசர்வ் ஆர் ஸ்கின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அஃப்கோர்ஸ் சம்மர்னால் நான் ஃபஸ்ட்டு என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கே இப்போதுக்கு தெரிஞ்சிருக்கும். சன்ஸ்க்ரீன்ஸ் தான். எப்படி சம்மரில் சன்ஸ்க்ரீன் யூஸை வந்து பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஸோ சன்ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சூஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன். அதாவது UVA அண்ட் UVB லைட் ரெண்டுத்தையுமே வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 150 அப்படின்னு எங்கேயோலாம் போயிடுச்சு. அதெல்லாம் இல்லாமல் ஒரு SPF 30 சன்ஸ்க்ரீன் இஸ் மோர் தென் இனஃப். மேக்ஸிமம் சில பேர்ன் ஆகுது வெளியே போனால், இல்லை ரொம்ப இரிட்டேஷன் ஆகிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்கின்னா SPF 50 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், போகிறோம். சரி, மோர் தென் அன் ஐடியல் சன்ஸ்க்ரீன் நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வெறும் ஐடியலாக இருந்து SPF 100 150 இருந்து பெரிய யூஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். 15 to 30 minutes before going out into the sun and 15 to 30 minutes after going out into the sun நீங்கள் இன்னொரு வாட்டி சன்ஸ்க்ரீனை ரிப்பீட் பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு. ஸோ சன்ஸ்க்ரீனை தவிர வேறு என்ன இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். அதாவது உங்களுக்கு வெயில் காலத்துலேயும் மாய்ஸ்சரைசர் தேவையா அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஏற்கனவே ஸ்வெட்டிங் இருக்குமே மேடம், எதுக்கு இது அப்படின்னுட்டு. ஸோ மாய்ஸ்சரைசர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி சீசன். நீங்கள் சம்மரில் என்ன பண்ணலான்னா ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் இல்லை வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக சூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி லைட் ஆன் த ஸ்கின். ஸோ இது தவிர வந்து நம்ம மிஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் என்ன அப்பார்ட் ஃப்ரம் சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர்னா லிப் கேர் அண்ட் ஹேர் கேர் தான். லிப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சூஸ் அ லிப் பாம். அதுலேயுமே ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்கிற அளவுக்கு ஒரு லிப் பாம் சூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் SPF 15 இருக்கணும். அண்ட் மாய்ஸ்சரைசர் இருக்கிற ஒரு லிப் பாமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் ஏரியா. சன் எக்ஸ்போஷர் நிறைய அது இருக்கும்போது லிப்ஸுமே வந்து அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஹேர் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்ராட்லாம் வந்து நிறைய ஹேர் ஸ்ப்ரேஸ், அதுலேயே வந்து உங்களுக்கு சன்ஸ்க்ரீன், ஹேர் சன்ஸ்க்ரீன்னே தனியாக இருக்குது. நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாததுனால த பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஹேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் அண்ட் கேப்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து கேப் போட்டு உங்கள் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் டை பண்ணிக்கோங்க, ஹேரை லூஸாக விடாதீங்க. அண்ட் நீங்கள் பைக்கில் போகிறீங்கும் போது அந்த காற்று அடிக்கும் போது உங்களுக்கு ஹேருக்கு நிறைய டேமேஜ், சன்னும் அதிகமாக வரும்போது ரொம்பவே ஹேர் டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இது தவிர நம்ம இப்போ கேப்ஸ் அண்ட் ஹேட்ஸ்னு பேசும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி க்ளோதிங் யூஸ் பண்ணலாம் சம்மரில். க்ளோதிங்னு பார்த்தா பெஸ்ட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்குன்னா காட்டன் இஸ் த பெஸ்ட். அதுவும் இல்லாமல் அன்பிளீச்ட் காட்டன் க்ளோத்ஸ் வந்து பெஸ்ட். உங்களுக்கு அந்த வீவே வந்து திக்காக வீவ் பண்ணது, அதாவது மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வீவ் பண்ண க்ளோஸாக வீவ் ஆகிற கிளாத் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும், சன்லைட் உள்ளே விடாது. ரெண்டாவது வந்து டார்க்கர் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த துணி அந்த சன்லைட்டை அப்சார்ப் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு வரதை தவிர்த்துரும். ஸோ இந்த மாதிரி க்ளோத்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ரொடெக்டட் க்ளோதிங்கோடு வெளியே போங்க, எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு அவங்க 18 வயசுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு 18 years ஆஃப் லைஃப்குள்ளேயே நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் ஆஃப் சன் எக்ஸ்போஷர் முடிஞ்சு போயிடுது, நம்ம லைஃப் டைமோட மேக்ஸிமம் சன் எக்ஸ்போஷர். ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்குமே வந்து சம்மருங்கிறதுனால லூஸ் க்ளோத்ஸ் போட்டு வெளியே லூஸ், அதாவது வந்து ரொம்ப தின் க்ளோத்ஸு, ரொம்ப வந்து உங்களுக்கு சின்ன சின்ன க்ளோத்ஸ் போடும்போது எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். அதனால பெட்டர் வந்து நம்ம ஃபுல்லி கவர் பண்ணி குழந்தைங்களை வெளியே அனுப்புறது பெட்டர். நம்மளும் அதே மாதிரி போகிறதும் இட்ஸ் அ குட் ஐடியா. ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் கிளாஸஸ். நம்ம வெளியே சன்னில் போகிறதுனால ஸ்கின் மாத்திரம் கெட்டுறது கிடையாது, கேட்ராக்ட் சான்சஸும் அதிகம் when ரொம்ப வந்து உங்களுக்கு ஐ ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா. ஸோ சன்கிளாஸ் எப்படி சூஸ் பண்ணலாம்னா UV ப்ரொடெக்ஷன் 400 மினிமம் இருக்கிறது. அண்ட் ஆல்சோ வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஆக்டிவிட்டி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். நல்ல டக்குன்னு கீழே போட்டோன்னே உடையிற அளவுக்கு இல்லாமல் நல்ல ஆக்டிவிட்டி ரெசிஸ்டன்ட் கிளாஸஸ். அண்ட் ஆல்சோ வந்து கிரே அண்ட் ப்ரௌன் ஷேட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து பெட்டர் ஃபார் சம்மர். ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஆல்சோ மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டீங்க, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டோம், அடுத்தது என்ன பண்ணலாம், எக்ஸ்ஃபோலியேஷன். அதாவது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு வாரத்தில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் குளிக்கும் பொழுது உங்களுக்கு மைல்டாக ஒரு டவல் வச்சு ரப் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ இருக்கும்போது டெட் செல்ஸ் எல்லாம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஹெல்தி ஸ்கின் வரும் உங்களுக்கு.
என்ன சாப்பிடலாம் சம்மர் டைம்ல உங்களுக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நிறைய லிக்விட்ஸ் குடிக்கிறது தான். நல்ல ஹைட்ரேஷன் இருக்கணும். லிக்விட்னா என்ன லிக்விட் எடுத்துக்கலாம்? வாட்டர் தாங்க சேஃபஸ்ட். கேலரியே இல்லாத ஒரு நல்ல ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் வாட்டர். பட் இது தவிர வந்து நம்ம இளநீர் எடுத்துக்கிறதோ இல்லைன்னா மோர் குடிக்கிறதோ இஸ் ஆல்சோ ஃபைன். ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து அஃப்கோர்ஸ் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஏரேட்டடாக இல்லாமல் சுகர் ஆடட் ரொம்ப ஆட் ஆகாத ஜஸ்ட் fresh fruit juices are better. So இதெல்லாம் பண்ணி have a nice and cool summer. கண்மணி, இந்த மாதிரி கேஸை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிறைய விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வருதுல்ல? ஆமா ஸ்வாதி, இதுல இருந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மை எப்பவுமே மறைக்கவே முடியாது. உண்மை என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சு வெளிச்சத்துக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து மார்னிங் கஃபேல பேசலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, எல்லா கவர்மெண்ட் பேங்க்ஸையுமே மர்ஜ் பண்ணி 6 பேங்கா மாத்த போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம். ஆனா இப்ப வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு 6 வருஷத்துல பேங்கே இல்லாம போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்காம். இப்போ பேங்கே இல்லைன்னா நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் செய்ய முடியும்? பேங்க் இல்லைன்னா என்ன, இப்பதான் மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் எல்லாம் இருக்குல்ல, அது மூலமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓ, சோ பேங்கிங் இருக்கு ஆனா பேங்க் இல்ல, அதுன்னு சொல்ல வர? கரெக்டா சொன்னேன். கடந்த 45 வருஷத்துல பாத்தீங்கன்னா 28 பேங்குக்கு இயங்குறதுக்காக பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா கடந்த ஒரு வருஷத்துல 21 பேமெண்ட் பேங்க்ஸுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. சரி, பேமெண்ட் பேங்க் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப பொதுவா நம்ம பேங்க்குக்கு போய் நல்லா பண்ணுவோம், மணி வந்து வித்ட்ரா பண்ணுவோம், டெபாசிட் பண்ணுவோம், டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இபே அப்படிங்கிற ஆப்ஷன் கூட இருக்கும். அது மூலமா நம்ம பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். சோ இந்த பேடிஎம், ஏர்டெல் மணி இந்த விஷயத்தை பத்தி தானே சொல்லிட்டு இருக்க. சோ இப்படியே போனா ஐ திங்க் பொட்டி கடையில கூட வந்து ஒரு பேங்கா மாறிடும்னு நினைக்கிறேன். இந்த தகவலோட அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம மூதுரையிலேருந்து ஒரு செய்யுள் பார்க்க இருக்கோம். மூதுரைக்கு இன்னொரு பேர் வாக்குண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூதுரையில் 10வது செய்யுள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக ஒரு 2 வரிகள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரிகள். அது பொதுவாக பலருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வரி தான். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இது பல சமயங்களில் பல பள்ளிகளில், கல்லூரிகளில் அல்லது வினாடி விட நிகழ்ச்சியில் எங்கே போய் பார்த்தாலுமே இது எங்கே இருக்குது, இது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாமே அது கண்ண மூடி திருக்குறள்னு சொல்லிடுவாங்க. பல பேருக்கு அந்த ஒரு பழக்கம் உண்டு. ஏன்னா அது 2 வரிகள் இருக்குங்கிறதுனால நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. எல்லாம் நிறைய பேர் கண்ண மூடி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது திருக்குறள் இல்லை, அது மூதுரையில் வருது. ஏன்னா அந்த 4 வரிகளில் இந்த நிறைவு 2 வரிகள் தான் இது. அதுக்கு முன்னால் 2 வரிகள் இருக்குது. அதுவும் மிகவும் பரிச்சயமான வரிகள் தான் அந்த 2 வரிகள் கூட. ஆனால் அந்த 2 வரிகளோடு இந்த 2 வரிகள் சேர்த்து பார்க்க பழக்கம் இல்லாமல் போனதுனால பல பேர் திருக்குறள் சொல்கிறாங்க. இப்போ முழுக்க பார்த்தலாம் என்ன சொல்லுது அப்படின்னு. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் கசிந்து தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இதுதான் அந்த செய்யுள். ரொம்ப பிரபலமான ஒரு செய்யுள் தான். ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுது. ரொம்ப நேர்மையான ஒரு சிந்தனையை எடுத்து சொல்லுது. ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுது. அதுதான் இதில் மிக முக்கியமானது. மூதுரையில் 10வது செய்யுள். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் ஒழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் கசிந்து தொல் உலகில் நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சரி, இந்த 4 வரி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். முதல் 2 வரிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரிகள், எல்லாம் எளிமையான வரிகள் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் கசிந்து. சரி, இப்போது இது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த இறைத்தல் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிருக்கலாம். இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாமே இயந்திரகதியாக மாறிவிட்டதுக்கப்புறம், எல்லாமே விஞ்ஞானமயமாக மாறிவிட்டதுக்கப்புறம் இந்த இறைத்தல் அப்படிங்கிறதே, நீர் இறைத்தல் அப்படிங்கிற பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றம்னு ஒன்று இருந்தது. இந்த ஏற்றம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய துடுப்பு மாதிரி ஒரு பெரிய கழி இருக்கும். அது மேலே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார், நடந்து வருவார். அந்த 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 தடி அல்லது அந்த ஒரு கழியில் ஒரு முனையில் ஒரு நீர் இறைப்பதற்கான ஒரு வாளி மாதிரி ஒன்று, பொதுவாக அது மரத்தால் செய்யப்பட்டிருக்க மரக்கலமாக இருக்கும், அதில் கட்டியிருப்பாங்க. இவர் மேலே அப்படியே நடந்து வர வர அந்த தடி கீழே போகும்போது அந்த பாத்திரம் உள்ளே போயிடும், கலம் உள்ளே போயிடும், கிணத்துலேருந்து தண்ணி முண்டுக்கும். அப்புறம் இவர் தடியில் நடந்து வரும்போது அது மேலே வருகிற போது கலமும் மேலே வரும், கீழே அந்த தண்ணி கொட்டிடும், வாய்க்கால் வழியாக போகும். இதுதான் ஏற்றம்ங்கிறது. பல திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கலாம், பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. இந்த இறைத்தல்ங்கிறது என்ன அப்படின்னா,
நீர் ஒரு இடத்துல இருக்கு, அது கீழே இருக்கு, அது முதல்ல மேலே கொண்டு வரணும். அது ஒரு ப்ராசஸ். அடுத்தது அங்க இடத்துல இருந்து எங்க பயிர் இருக்கோ அந்த இடத்துக்கு அது போகணும், அது டிராவல் பண்ணணும், அது பயணிக்கணும் இங்கிருந்து. ஆக இறைத்தல் என்பது கீழே இருந்து மேலே கொண்டு வந்து விடுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் அங்கிருந்து பாயணும். அங்கிருந்து அது பேர் பாயுதல், நீர் பாயுதல். அதனால நீர் பாசனம்னு வச்சோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெல்லுக்கு இறைத்த நீர், நெல் எங்கேயோ இருக்கு, அதுக்காக இங்கேருந்து எடுத்து இறைச்சிருக்காங்க. இது வாய்க்கால் வழியோடி ரொம்ப ஒரு விஷுவல் பிரசன்டேஷன். இது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த வாய்க்கால் வழியாக போதும். இந்த வாய்க்கால் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து வரம்புக்குள்ளே இருக்கணும். இல்லைன்னா தண்ணி விட்டு அதை பற்றி 4 பக்கம் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அப்புறம் புல்லுக்கு போய் நெல்லுக்கு போய் சேராது, வயலுக்கு போய் சேராது. அப்போது இந்த வாய்க்கால்ங்கிறது என்ன அப்படின்னா, கீழே இருந்து மேலே கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வர தண்ணியை ஒரு வரம்புக்குள்ளே கொண்டு வந்து அனுப்பணும். அப்போ தான் நேராக அங்கே சென்று போய் சேரும். அடுத்தது வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியமும் கசிந்து. இது அவங்க கலையை சொல்லலை, அது மிக முக்கியமாக. அந்த கலைகள் இருக்கும், பயிரை ஒட்டி கலைகள் இருக்கும், அது வேண்டாத தூக்கி போட்டுடுவோம், ஒரு விதத்தை தீங்கு செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது வந்து கலை சொல்ல அவங்க புல்லு தான் சொல்கிறாங்க. நெல்லுக்காகத்தான் நீரை இறைக்கிறோம், அது வாய்க்கால் வழியாக போகுது. ஆனால் அந்த வாய்க்கால் வழியாக போகிற போது இந்த நீரை வைத்துக்கொண்டு, இதிலிருந்து கசியக்கூடிய நீரை வைத்துக்கொண்டு புல்களும் முளைக்க ஆரம்பிச்சிடும், புல்லுக்கும் அது நல்லது பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஓவராலாக என்ன சொல்கிறாங்க அவையா அப்படின்னா, தண்ணி பாய்ச்சிடுங்க, நெல்லுக்கு தான் பாய்ச்சிடுங்க, நெல்லுக்கு தான் போகுது, ஆனால் அதை வைத்துக்கொண்டு சில பொருட்களும் முளைத்து கொள்ளும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கான்செப்டை கொண்டு வந்து ரொம்ப அருமையாக வேறு இடத்துல அவங்க மேட்ச் பண்ணுறாங்க, பொறுத்துறாங்க. என்னென்னா, நல்லார் ஒரு உரலில் அவர் நல்லார் ஒரு உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இந்த மழை வந்து பெய்யவே இல்லை ரொம்ப நாளாக. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, மிகப்பெரிய வறட்சி. என்ன பண்ணுறது அப்படின்னா, கவலையப்படாதீங்க, மிக நிச்சயமாக மழை பெய்யும். ஏன் அப்படின்னா, யாராவது ஒருவர் நல்லவராக இருந்தால் கூட போகிறோம், அந்த நல்லவர் உயிர் வாழ்வதற்காக வேண்டியாவது மழை பெய்யும், அது எல்லாருக்கும் பயன் தருவதாக இருக்கும். நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நமக்கே தெரியும், மழை ஒருவருக்காக மட்டும், அவருக்காக மட்டும் தனியாக பெய்ய போகிறது இல்லை, எல்லாருக்காக தான் பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கான்செப்டில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்திய சட்டங்களும் நீதி பரிபாலனமும் இந்த கான்செப்டை வச்சு தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் நல்லவர் இருந்தால் போகிறோம், அவருக்காக மழை பெய்யும், அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மழை இல்லாமல் வறண்டு போய் ஒரே ஒரு நல்லவன் கூட உயிர் போயிடக்கூடாது, மாண்டு விடக்கூடாது, அந்த ஒரு நல்லவனுக்காக நம்ம மழை பெய்ஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இயற்கையின் தத்துவம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1000 குற்றவாளிகள் விடுவிக்கப்படலாம், ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் இந்திய நடைமுறை சட்டத்தில் இருக்கு. இதுதான் சட்டமும் நீதி பரிமாணத்தின் அடிப்படை கருத்தாக இந்தியாவில் இருக்கு. அப்படின்னா ஒரு நிரபராதி என்று தெரிந்துவிட்டால் அவன் எந்த காரணத்துக்காகவும் அவன் வந்து தண்டிக்கப்படக்கூடாது. ஒருவேளை குற்றவாளி தான், ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படலை அப்படின்னா என்ன பண்ணால், ஒருவேளை சந்தேகம் இருக்க வச்சுக்கலாம், அவன் நிரபராதியாகவும் இருந்து விடலாம். அப்படின்னா தயவு செய்து அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாங்க, வெளிவிடுங்க. இதை வைத்து தான் சந்தேகத்தின் பார்ப்பட்டு இவரை விடுதலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதெல்லாம் என்ன, ஒருவேளை நிரபராதியாக இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னா, ஆக ஒரு நல்லவனாக இருந்தால் அவன் தண்டிக்கப்பட விடக்கூடாது, அவனுக்காக அத்தனை பேருக்கும் எல்லா நன்மைகளும் செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஒருவர் நல்லவனாக இருந்தால் அவனுக்காக எல்லாருக்காகவும் மழை பெய்யும். அது பல பேருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சிக்கலை, நான் ஒருத்த மட்டும் நல்லவனாக என்ன ஆக போகுது அப்படின்னா அப்படி இல்லை. ஒருவர் நல்லவனாக இருக்கிற போது அவருக்காக இந்த சமுதாயமே பயன்பெறும் அப்படிங்கிறதாக தான் இந்த செய்யுள் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கு பொசியுமாம் கசிந்து தொல் உலகில் நல்லா ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை, எல்லாருக்காகவும் மழை பெய்யட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுவாதி, டெக்னாலஜி வளர வளர வசதிகள் அதிகரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வடிவமும் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடிலாம் டிவி அப்படின்னு எடுத்துக்கும் போது ரூம் சைஸ் டிவி இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஸ்லிம் டிவி, எல்இடி டிவின்னு டிவிலேயே பல வடிவங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் பேங்க்கும். இப்போ பேங்க்குக்கு பதிலா பேமெண்ட் பேங்கே வந்துருச்சுல்ல? ஆமா கண்மணி, ரொம்பவே சரியா சொன்னேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தொடர்ந்து மார்னிங் கஃபேல வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, நம்ம டூர் போறதே பார்த்தோன்னா ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். ஆனா சில பேரால பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் இடமே வந்து ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிடுது தெரியுமா? ஆமா சுவாதி, நீ இதை சொன்ன உடனே எனக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஃபேமிலியோட செஞ்சிக்கோட்டை போயிருந்தேன். அங்க என்ன ஆச்சு, 100 வருஷங்களுக்கு முன்னாடி, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி பாறையில வரையப்பட்ட ஓவியங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனா அந்த ஓவியத்தையே கெடுக்கிற மாதிரி, ஸ்பாயில் பண்ற மாதிரி அங்க வந்திருந்த ஒரு சில லவ்வர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய பேரை அதுல வந்து பதிவு செஞ்சுட்டு செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்க்கவே
ரொம்பவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு விஷயம் தான் சைனாவிலயும் நடந்திருக்கு. அங்க சாங்டோ அப்படின்ற ஒரு டவுன்ல வந்து பார்த்தோன்னா நேச்சுரலா பில்ட் ஆன ஒரு கேவ் இருந்திருக்கு, ஒரு குகை. அதுக்குள்ள நிறைய பாறைகள்லாம் இருந்திருக்கு. அங்க வந்து டூரிஸ்ட் ஒருத்தர் அந்த பாறையை உடைச்சிருக்காராம். பாறையே உடைச்சிட்டாரா? எதுக்காக? அதுவும் வந்து 3 உதையில அந்த பாறையை உடைச்சு அவர் சாதனை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு சாதனையா ஸ்வாதி? இப்ப குகை அதுல இருக்கக்கூடிய பாறை எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி. அதுல வந்து நம்ம அதை டேமேஜ் பண்றது அப்படிங்கிறது நிஜமே தவறான ஒரு செயல். அவர் அப்படி பண்ணும்போது பக்கத்துல இருந்து யாரும் அவர் தடுக்கவே இல்லையா? நீ வேற, அதை பார்த்தவங்க எல்லாருமே வந்து அதை வீடியோ எடுத்து Facebookல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த போஸ்ட பார்த்து நிறைய பேர் வந்து அவர் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. அண்ட் போலீஸ் கூட தேடிட்டு இருக்கான். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற சமயத்துல கண்டிப்பா நம்ம தட்டி கேட்கலாம். வீடியோ எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். சோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஸ்வாதி. தண்டனை கிடைச்சாதான் இதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சு இனிமேல் ரிப்பீட் பண்ணாம இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி நம்முடைய அடுத்த பகுதியான சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி ரிச்சான ஒரு வேர்ல்டில் இருக்கோம். முதல்லலாம் இருந்த மாதிரி வெளியே விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னும் ஹையர் கிளாஸஸ் போக போக நம்ம சில்ட்ரன் வந்து டெக்னாலஜி அசிஸ்டடாக தான் என்டர்டெயின்மெண்ட்லேயே இருக்காங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சவால் இன்டர்நெட் பேஸில் வந்துருச்சு. நீங்களே நிறைய படிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ்லையோ இல்லை ஆன்லைனில் நீங்கள் வந்து நியூஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய செக்ஷுவல் அபியூஸ், ஹாரஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து இன்டர்நெட் மூலமாக நடக்குது அப்படின்றது படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து இன்டர்நெட் ரூல்ஸ் எப்படி செட் பண்ணலாம், என்ன ரூல்ஸ் நம்ம செட் பண்ணணும் அப்படின்றது நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெற்றோர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு தவறான இது என்னன்னா, சின்ன வயசுல நம்மளுக்கு இதெல்லாம் இல்லை, இப்போ நம்மளுக்கு எல்லாம் வசதி இருக்கு, நம்ம இதெல்லாம் ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முதல்லயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அமைப்பும் நம்ம செட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஹேபிட் நம்ம செட் பண்ணும்போது அதுக்குண்டான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சரும் நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இன்டர்நெட்டுக்கு வாட் ஆர் த ரூல்ஸ்? ஆஸ் அ பேரண்ட் ஒரு சைல்டுக்கு சேஃப்டி வேணும் அப்படின்னா இன்டர்நெட்டுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் செட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெவல், இன்டர்நெட்ல இருந்து என்ன டேஞ்சர்ஸ் இருக்கு? 3 வகையான டேஞ்சர்ஸ் சில்ட்ரனுக்கும், 4 டைப்ஸ் ஆஃப் டேஞ்சர்ஸ் வந்து நம்மளுக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டேஞ்சர் வந்து கண்டென்ட். நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல வந்து நம்மளால ஈஸியா இன்ஃபர்மேஷன் ஃபில்டர் பண்ண முடியாது. ஒரு சர்ச் என்ஜின்ல வந்து சைல்ட் கீன் பண்ண உடனேவே நிறைய வந்து இன்அப்ராப்ரியேட்டா அவங்களுக்கு போய் சேரக்கூடாத விஷயங்கள் கூட அந்த சர்ச் என்ஜின்ல வரலாம். ஒரு முறை அந்த குழந்தை அந்த சைட்டை கிளிக் இன் பண்ணிடுச்சுன்னா அந்த ஆன்லைன் ஆல்காரிதம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த சைட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு சில சமயம் நம்மளுக்கு வந்து அவ்வளவா டெக்னாலஜி தெரியல அப்படின்னா குழந்தைங்க வந்து நம்மளுக்கு தெரியாமையே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரிமெம்பர், நம்மலாம் வந்து மெக்கானிக்கல் ஜென்ரேஷன், நம்ம குழந்தைங்க வந்து டிஜிட்டல் ஜென்ரேஷன். நம்ம வந்து ஒரு டிஜிட்டலான விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும். அவங்க வந்து பிறந்ததே இந்த டிஜிட்டல் ஜென்ரேஷன் அப்படின்றதுனால டக்குன்னு டிஜிட்டல் மாஸ்டரி அப்படிங்கிறது வந்துடும். உடனடியா அவங்களால வந்து நம்ம கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வந்து மறைக்கிறதுக்கு ஹேபிட் செட் ஆகலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லெவல்ல இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட் தான் வந்து டேஞ்சர் இன்டர்நெட்ல. செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சைபர் புல்லிங்னு சொல்லுவோம். இந்தியாவில் இன்னும் பெரிய கேசஸ் அதுல ரிப்போர்ட் ஆகல. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நிறைய வந்து த்ரெட்ஸ், இந்த மாதிரி நீ இப்படி பண்ணனா நான் ஒன்று இது பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய சில்ட்ரன் வந்து ஈவன் ஃபேஸ்புக்ல வந்து தன்னோட போட்டோஸ் போடும்போது மற்றவங்க அவங்கள டீஸ் பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாவே இருக்கு. இந்த சைபர் புல்லிங் அப்படின்றது யூஎஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இதனால சூசைட்ஸ், தற்கொலையெல்லாம் வந்து நடந்திருக்கு. பட் நம்மளோட சில்ட்ரனுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கேவலமா கமெண்ட் பண்றது, மிரட்டுறது இதெல்லாம் கூட சைபர் புல்லிங்குள்ள நம்ம போடலாம். மூணாவது விஷயம் மோஸ்ட் டேஞ்சரஸ் பீடோஃபிலியான்னு சொல்லக்கூடியது, செக்ஷுவல் பிரெடேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஒரு சில நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து தான் சில்ட்ரனை வந்து கிட்னாப் பண்ண ட்ரை பண்றாங்க, சைல்ட் டிராஃபிக்கிங்குள்ள போக பாக்குறாங்க. ஏன்னா நம்மளோட லா வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, சைல்ட் சேஃப்டிக்கு உண்டான லா லீகலா வந்து சரியா ஸ்ட்ராங்கா இல்ல. சோ இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் குழந்தைங்களை வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டா பாக்குறது வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இதனால வந்து நம்ம சில்ட்ரனும் வந்து மாற்றுறது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஃபோர்த் வந்து நம்மளுக்கு மெயினா வரக்கூடியது ஆன்லைன் இன்ஃபர்மேஷன். நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது நம்மளோட டெபிட் கார்டோட பின் நம்பரோ இல்ல இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ வந்து ரிஸ்க் ஆகிறது. ஸோ இந்த 4 வகையான இன்டர்நெட் டேஞ்சர்ஸ் இருக்கிறதுனால எப்படி நம்ம குழந்தைங்களை வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்?
ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து உங்க குழந்தைங்க வந்து முதல்ல இருந்தே வந்து ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க இப்போ ஒரு டியூஷன் கிளாஸ் போயிட்டு வராங்க, இல்ல எங்கேயா நீங்க அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ணணும், போன் கண்டிப்பா உங்க குழந்தை கையில இருக்கணும் அப்படின்னா ஓல்டு மாடல்ல ஒரு சாதாரண சிம்ல ஒர்க் ஆகக்கூடிய போன் வாங்கி கொடுங்க. அதுல அவங்க கால் பண்ணலாம், கால் ரிசீவ் பண்ணலாம், வேணும்னா எஸ்எம்எஸ் பண்ணலான்ற லெவல்ல பேசிக் ஆபரேஷன்ஸ் இருக்கக்கூடிய போன், இன்டர்நெட்குள்ள போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போன் மட்டும் கொடுங்க. இதனால உங்க குழந்தை உங்களை கேவலப்படுத்தினா கூட பரவாயில்ல, என்னம்மா நீ இப்படி வாங்கி கொடுத்துட்ட, ஏன்பா இப்படி பண்ணிட்ட, சீப்பான போன் வாங்கி கொடுத்துட்ட, இதுக்கெல்லாம் நீங்க வந்து இடம் கொடுக்காதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா சேஃப்டிக்குன்னு ஒரு சில விஷயம் நீங்க செய்யறீங்க. அதனால வந்து அந்த டைம்ல இப்போ வந்து டியூஷன்ல இருந்து அப்பா என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு தானே அவனுக்கு போன் தேவை. அதுக்கு தேவையான பேசிக் போன், அதுலயுமே வந்து நீங்க ப்ரீபெய்ட் பிளான்ல இருங்க. அண்ட் தேவையான அளவுக்கு மட்டும் அதுல வந்து கேஷ் போட்டு வைங்க. ஏன்னா சில்ட்ரன் வந்து மத்தபடியும் வந்து இந்த மிஸ்யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது தப்பு இல்லை, பட் தவறான பழக்கத்துக்கு அதுல வந்து அவங்க அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு லிமிட்டடா வச்சிருங்க. அடிக்கடி ரீசார்ஜ் பண்றதுக்கு சான்சஸ் கொடுக்காதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த டைம்ல இருந்தே அந்த சேஃப்டியை மானிட்டர் பண்ணணும். செகண்ட், இன்டர்நெட் சேஃப்டியில எந்த ஒரு சிஸ்டம் நீங்க வீட்டுல வந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலுமே ஒரு ஹால்லயோ எல்லாருமே பார்க்கக்கூடிய இடத்துல வைங்க. சைல்டு வந்து தனிப்பட்ட முறையில அவனோட ரூம்லயோ அவளோட ரூம்லயோ போய் உட்கார்ந்துட்டு கதவு சாத்திட்டு அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ற அளவுக்கு வைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னுமே தன்னோட சேஃப்டி பத்தி ரூல்ஸ் தெரியாது. இதை வந்து உங்களை டெஸ்ட் பண்ணும்போது உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை அப்படி இப்படின்லாம் நம்மளோட சண்டை போடுவாங்க. டீனேஜர்ஸா இருந்தா எவ்வளவு சண்டை போட்டாலும் அவங்களோட சேஃப்டிக்கு நீங்க செய்றீங்க. அதனால வந்து எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல டைனிங் டேபிள்லயோ இல்ல ஒரு ஹால்லயோ வைக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா இந்த ஹேபிட் வந்து அவங்களுக்கு பிகினிங்ல இருந்தே இருக்கணும். வைஃபை பாஸ்வேர்டா இருக்கட்டும், மற்றபடி இன்டர்நெட் ஆக்சஸ்க்கு உண்டான எந்த டீட்டெயில்ஸா இருந்தாலும் பெற்றோர்கள் நீங்க மட்டும் வச்சிருங்க. ஏன்னா வைஃபை பாஸ்வேர்டு சும்மா எல்லாத்துக்கும் நீங்க கொடுத்துட்டு ஷேர்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைல்டு அதுக்கப்புறம் மிஸ்யூஸ் பண்ணா கூட உங்களால அது வந்து மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த சேஃப்டி பேசிக்கா உங்க சைட்ல இருந்து நீங்க செட் பண்றீங்க. நெக்ஸ்ட் விஷயம், முக்கியமா சைல்டு கிட்ட நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் எப்பவுமே ஆன்லைன் ஷாப்பிங் உங்க சைல்டுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி இல்ல நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண விடாதீங்க. அது வந்து above 18 years தேவை இருந்தா கொடுக்கறதுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கலாம். இன்னொன்னு ஈவன் பெட்டர், அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம் அவங்க அதை யூஸ் பண்ணட்டும், உங்களோட கேஷ் அவங்க யூஸ் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் ரூல், நீங்க வந்து எந்த பாஸ்வேர்ட்ஸா இருக்கட்டும் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் அவங்க வந்து வேற யார்கிட்டயும் அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இந்த ஒரு இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ற பாஸ்வேர்ட்ஸா இருக்கட்டும், தே ஆர் நாட் அலவுட் டு ஷேர் இட். இது யாரோடையும் ஷேர் பண்ண விடாதீங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அட் எனி பாயிண்ட் லொகேஷன் சர்வீசஸ் டர்ன் பண்ணக்கூடாது. இப்போ ஃபேஸ்புக்லயே இருக்காங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது அது லொகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ண கேக்குது அப்படின்னா அதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அதுவும் வந்து மெயினா லொகேஷன் இன்னொருத்தரோட ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறது ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்க வந்து அப்படியே நீங்க வந்து ஃபேஸ்புக்ல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க, இல்ல ஒரு ஆப்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் எதுலயுமே தே ஆர் நாட் அலவுட். இந்த ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா செட் பண்ணுங்க. தெரியாத பீப்புள், ரியல் லைஃப்ல தெரியாத பீப்புளோட இன்விடேஷன் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, டிபியில வந்து ஏதோ ஒரு செலிபிரிட்டியோட போட்டோவோ இல்ல அவங்களுக்கு தெரியாத பர்சனோட போட்டோவோ இல்ல சின்ன பூ பட்டர்ஃபிளை எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ண விடாதீங்க. ஏன்னா ஒரு பர்சனோட ட்ரூ ஐடென்டிட்டி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆக்சுவல் போட்டோல இருக்கிற மாதிரி பண்ணுங்க. இன்னொன்னு, அந்த டிபியில இருக்கக்கூடிய போட்டோஸ் அடிக்கடி நீங்களுமே மானிட்டர் பண்ணுங்க. உண்மையில உங்க சைல்டோட ஃப்ரெண்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்றது மானிட்டர் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த இது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அது இம்மீடியட்டா அன்ஃப்ரெண்ட் பண்றதோ பிளாக் பண்றதோ அவசியமா கொடுங்க. மோர் இம்பார்ட்டன்ட், உங்க சைல்டோட அடிக்கடி பேசுங்க. அவங்க வந்து ஆன்லைன்ல என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்றது இன்டைரக்டா இன்ஃபர்மேஷன் கரெக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா நீங்க வந்து அவங்க வந்து சேஃபான ட்ராக்ல இருக்காங்களா அன்சேஃபா இருக்காங்களான்றது உங்களால வந்து செக் பண்ண முடியும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம் மக்கள். நம்ம வந்து நாளைக்கு திரும்ப இதை தொடர்ந்து இன்னும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல வழக்கம் போல பல சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்திருப்பீங்க. அதெல்லாமே பார்த்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டர் டிட்டர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.